ரயில் பாதைகளில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் கடந்து செல்வதை தடுக்க நாடு முழுவதும் 12,480 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் பகுதியின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவிடை மருதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 12,500 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சுவர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அப்படி சுவர்லாம் வைக்கல, வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் விவசாயம், ஆடு மாடு நம்பி இருக்கனால தண்டாவளத்தை கிராஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடுகள்லாம் நிறைய அடிபட்டு எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்களும் கடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அடிபட்டு இறந்துடுறாங்க. தேப்பரமல்லூர் சேர்ந்தவங்க. இங்கே விவசாயம் அதிகமாக நடக்குது, ஆடு மாடு நிறையா இருக்கிறதுனால, இந்த ரயில்வே கேட் இருக்கிறதுனால அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த சுற்றுச்சுவரை அமுத்தி கொடுத்தா, கூடிய அளவுக்கு அழுத்தி கொடுத்தா எங்கள் மக்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும். ஆடு மாடு தான் அடிக்கடி மக்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. சுற்றுச்சுவரை அமுத்தி கொடுங்க. எங்கள் பக்கம் ரயில் தண்டவாளம் இருக்குது. இங்கே 500க்கு மேலே வீடுவாசிகள்லாம் இருக்காங்க. எல்லாம் விவசாயம் தான் பார்க்குறாங்க. அதில் எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. பிள்ளைங்களுமே இருக்குது. பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் நாங்கள்லாம் இப்போ ஜாக்கிரதாக வளர்த்துக்கிட்டு வர்றோம். அந்தாண்டை போவோம். அதுலேயே ஏற்கனவே 2 பிள்ளைங்க ட்ரெயினில் போய் அடிபட்டு இருந்துச்சு. அதனால எங்களுக்கு இங்கே வசதி செஞ்சு கொடுங்க. ரயில் பாதையில் பாதுகாப்பு இல்லாத பகுதிகள் இருக்கிறதா, சுற்றுச்சுவர் அமைக்கும் கட்டாயம் இருக்கிறதா என்பது குறித்து திருவிடை மருதூர் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.